வண்டியை விடவில்லை, அவரும் கேட்கவில்லை. அம்மா தீப்பஞ்சம்மா தாயி, எல்லாரையும் நல்லபடியா வச்சிருக்கணும். இந்த ஊரு நல்ல செழிப்பா இருக்கணுமா. நீ தாம்மா அரியல் புரியணும். அடே வீரா தம்பி, என்னப்பா ஊரை விட்டு போன? அதோட இப்பதான் வந்திருக்கேன். கோயில் திருவிழான்னு வந்தியா? அண்ணே என்னண்ணே ஊரை விட்டு ஓடிட்ட மாதிரி பேசுறீங்க? அதானே, என்னடா இப்படி சொல்ற? இல்லைண்ணே, போனவன் ஆளே வரல. அங்கேயே செட்டில் ஆயிட்டணும்னு நினச்சிக்கிட்டேன். திடீர்னு வந்தவ இப்படி கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அவன் எப்பயுமே அப்படிதான் வீரா, அவனை கண்டுக்காத. உங்களுக்கு கெரியர்லாம் எப்படிப்பா போகுது? ஓகே வாங்க, செட் ஆயிடுச்சு உனக்கு? எல்லாம் செட் ஆகி தானே இருந்தது. இப்போ இங்கேயே ஏதாவது ஒர்க் பார்க்கலான்னு வந்துட்டேன். அம்மாவை பிரிஞ்சு இருக்கவும் முடியல. தினமும் இப்போ வருவேன்னு கேட்குறாங்க. அதான் ஏதாவது பார்க்கலான்னு இருக்கேன். உங்கள் கம்பெனியில் ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள், ஆஃபர் இருந்தால். சரிப்பா, கண்டிப்பாக சொல்கிறேன். போன மந்த் ஆனால் ஆள் எடுத்தாங்க ஒர்க்குக்கு. பார்க்குறேன், ஏதாவது இருந்தால் சொல்கிறேன். ஏப்பா சீக்கிரம் வாங்க. இருந்தாலும் உனக்கு கொழுப்பு இருக்கே, வந்திருக்கிறது என் மவடி நாத்துவா? இந்த நாத்து சூனியக்காரி இங்கேயே வந்தா? மாமியார் கிழவி தான் ஏதோ சூனியம் வைக்க வர சொல்லியிருக்கோம். பார்த்துக்கிறேன். ஒரே மையா உள்ள வர்றத விட்டுட்டு வெளியிலேயே அம்மா அம்மான்னு கத்திட்டு இருக்கியம்மா. ஓ வீடு இது, உள்ள வா. மாமியார் கிழவிக்கு மூஞ்சி ஃபுல்லா புன்னகையா இருக்கு. பொண்ணு வந்ததும் பூரிப்பா இருக்கு போல இருக்கு. இவளுங்க வேற நீலாம்பரி கேரக்டரை பண்ண சொன்னா சீப்பா ஒரு கேரக்டரை பண்ணிட்டு இருக்காளுங்க. அதுலயும் என் பொண்ணுக்கு பெரிய ரம்யா கிருஷ்ணன் நினப்பு. ரம்மியில தோத்துட்டு பணத்தை பறி கொடுத்த மாதிரி மூஞ்ச வச்சிருக்கா. இந்த நெட்ட மாடிக்கு பெரிய சூப்பர் ஸ்டார் நினப்பு. மூஞ்சி ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுமோன்னு வேற பயமா இருக்கு. லலிதா உட்காருமா. வந்ததும் வராததும் உங்க அண்ணி மூஞ்சியே உத்து உத்து பாக்கற. காலையில எங்க அக்காவை வர சொன்ன, வரவே இல்லை பாரு ஆளு. போனை பண்ணி பாப்போம். ஹலோ. அக்கா கேக்குதா? கேக்குது வள்ளி, சொல்லு. இந்த வெளியில இருக்க பாத்துக்க, அதனால காது ஒழுங்கா கேட்க மாட்டேங்குது. ஒரே ரோடு சத்தமா தான் இருக்கு. சொல்லு, கேக்குது சொல்லு. ஐய வெளியே இருக்கா போல இருக்கே. ஹலோ ஹலோ வள்ளி, கேக்குதாம்மா? எனக்கு கேக்குது. அக்கா கேக்குதுக்கா. எங்க வெளியே இருக்கியா? ஆமாம்மா, வெளியே வந்தேன் கொஞ்சம். இந்த பக்கத்து வீட்டுக்காரி இருக்கால, அவன் மருமக வந்து குழந்தை பிறந்திருக்கு, அதை அப்படியே பார்த்துட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. எங்க ஹாஸ்பிட்டல்லையா? ஆமா ஆமா, பார்த்துட்டு பஸ் இறங்கி வந்துட்டேன். நடந்து போயிட்டு இருக்கேன் வீட்டுக்கு. அப்படியே இங்க வர வேண்டியதானக்கா? காலையிலே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கோயில்ல கூழ் ஊத்துறோம், அதனால வாங்க சொன்னேன்ல. ஏய் பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்குடி. இது சாயங்காலம் விடுவாங்கல்ல, அப்போ கூப்பிட்டுட்டு வரேன். அதனால தான் வரல. அப்புறம் அதுங்க வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூல் முடிச்சு அம்மா அம்மான்னு கத்துங்க. இவர் என்ன உயிரை வாங்குவார். அங்கே வந்தாலும் நிம்மதியே இருக்காத போயிடும். அது சரி.
சரி, அப்ப சாயங்காலம் வரியா? வரேன். எப்ப கோயில்ல கூழ் ஊத்துறீங்க? வீட்ல காலையில படைச்சிட்டு இருப்பிய நீ? அதெல்லாம் காலையில வீட்ல படைச்சு கூழ் குடிச்சாச்சு. கோயில்ல தான் ஊத்தணும். இன்னும் எல்லையே கட்டாத இருக்கிறானுங்க, என்னன்னு தெரியல கோயில்ல. ஆமா, எல்லை கட்டினதுக்கு அப்புறம் மோளை அடிச்சுட்டு வருவானுங்கல்ல, அவங்க பின்னாடியே நீங்க போகணும். கூழ் எடுத்துக்கிட்டா தானே? ஆமாக்கா, இந்த வருஷம் என்னன்னு தெரியல, ஒரே சைலண்டா போகுது. அது ஒன்றும் இல்லைம்மா, அண்ணியை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்ல, அதான் பாசம். ம் உன் பாசம் என்னன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு வந்திருப்பா இந்த சூனியக்காரி? என்ன அண்ணி, நல்லா இருக்கீங்களா? வான்னு கூட கூப்பிட மாட்டீங்க. நல்லா இருக்கேன் நாத்து. நீ வந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வாய் அடைச்சு போயிட்டேன். தெரியும் நீங்கள் எப்படி வாய் அடிச்சு போவீங்கன்ட்டு. என்ன நாத்து, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தியா? ஹேண்ட்பேக் மட்டும்தான் வச்சுருக்க. எப்பயும் ஒரு பொட்டியை தூக்கிட்டு வருவ, பொட்டி நிறையா துணியோட வந்துட்டு 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு போவ. இப்போ அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. எப்போ கிளம்புற? ஏய், என்னத்தே? நடிச்சிடுவாமா. என்ன, என் பொண்ணு வந்ததும் வராததும் எப்போ கிளம்புறேன்னு சொல்ற? ஐயோ அத்தை, நான் அப்படிலாம் சொல்லுவேனா? என்ன நாத்து, உடனே கிளம்புற மாதிரி வந்திருக்கியே, ஒரு பொட்டி படுக்க எதுவுமே காணுமே அப்படின்ற அர்த்தத்தில் கேட்டேன் அத்தை. அண்ணி, சொல்லு நாரு. சொல்லுங்க நாத்த நாரு, அதை சொல்ல வந்தேன். பேசு, நல்லா பேசு. இங்கேருந்து போகிறதுக்குள்ளாக்க உன்னை ஒரு வழி பண்ணலை. என் பேர் லலிதா இல்லை. நாரு, நாத்தனார், சொல்லுங்க. நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க அண்ணி? வெளியே தான் என்னோட போட்டியை வச்சுருக்கேன், போய் எடுத்துகிட்டு வாங்க. வெளியே வச்சிருக்கியா? ஆமாம், போய் எடுத்துகிட்டு வாங்க. ஏம்மா லலிதா, அப்போ தங்க போறியாம்மா? ஆமாம்மா, கொஞ்ச நாள் இங்கேயே தங்கி எல்லாத்தையும் சரி பண்ணலான்னு பார்க்குறேன். அண்ணி, போய் எடுத்துகிட்டு வாங்க. வாயடிச்சு போயிட்டீங்கல்ல சந்தோஷத்தில்? ஆமாம். தெரியும், போங்க. ஐயோ, பைய எடுத்துகிட்டு வரல, உடனே போயிடுவா போல இருக்குன்னு நினச்சா இங்கேயே டேரா போட தான் வந்திருக்கா போல இருக்கே. எப்படி இந்த சூனியக்காரியை வெளியே துரத்துறதுன்னு தெரியலையே. இவ இருந்தாலே நம்மளுக்கு பிரச்சனை தான். லலிதா, அம்மா, நீ வந்ததும் உங்க அன்னிக்கரைக்கு டர் விட்டுடுச்சு. இவ என்ன அந்த கோட்டையே பார்த்துட்டு இருக்கா? நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்குமா? இப்போ எதுவுமே நம்ம கேட்க தேவையில்ல, சகஜமா போய் பேசுவோம். அனு, நானாம்மா, நானா பாட்டி. என்னாச்சு இவளுக்கு? நைட்டு நடந்தது ஞாபகம் வந்து அழறாளோ? அனு ஏந்திரமா, ஏன் இப்படி அழற? சொல்லு, ஏன்? பாட்டி, நான் உன் பேச்சு கேட்கல பாட்டி, தப்பு பண்ணிட்டேன். இந்த பாரு, நீ எதுவுமே பண்ணல, புரியுதா? உன் ஃப்ரெண்ட்ஸு தான் நான் எல்லாம் பண்ணாங்க. விடு, அது பரவாயில்ல, விடு. அழக்கூடாதுமா, அழக்கூடாது. பாட்டி, ஏதாவது நான் உன்னை கேட்டேன்னா சொல்லு. அப்புறம் ஏன் நீ அழற? சொல்லு. ஆனாலும் நீ சொன்னதை நான் கேட்டு இருக்கணும் பாட்டி. சரிம்மா, சரி, அழக்கூடாது, இதோட வீடு. அதை பற்றிலாம் இப்போ பேச வேணாம், சரியா? தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. என்னமே நான் அப்பெல்லாம் போக மாட்டேன் பாட்டி. சரிடா, சரி, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கிளம்பி ஏந்திரு. இப்போ இங்கதான் கொஞ்ச நாள் தங்க போறேன்னோ, ஒன்றும் பயம் அதிகமாயிடுச்சு. எனக்கு நீ வந்தது ரொம்ப சந்தோஷமா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, இங்கே இருக்கிற வரைக்கும் நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். இனிமே தான் என் ஆட்டத்தை நீ பார்ப்ப. நீ என்னடி ரொம்ப இழைச்சி போன மாதிரி இருக்க? அங்க மாப்பிள்ளை உன்னை நல்லா பார்த்துக்கிறாரா? என்ன இருந்தாலும் என் அம்மா வீடு மாதிரி வருமாம்மா அங்கே, அதனால தான். சரி, அதை விடுமா. வந்து களைப்பில் பசி எடுக்குதுமா. என்னம்மா இன்னைக்கு சாப்பாடு? கோழி தான் வச்சிருக்கேன், குடிக்கிறியா? சரிம்மா, எடுத்துட்டு வா. உக்காரு, வந்துடுறேன். எங்க பாட்டி? பக்கத்தூர்ல நம்ம குலதெய்வ கோயில் இருக்குல்ல, தீப்பாஞ்சம்மன். இன்னைக்கு அந்த கோயிலில் திருவிழாவாம். நம்மளும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாமாம்மா? ஆனால் நான் அந்த கோயிலுக்கு சின்ன வயசில் போயிருக்கேன்ல பாட்டி. ஆமாம், நம்ம போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக வரலாம், சரியா? அழலாம் கூடாது நீனு, நல்லா ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், சரியாம்மா?
ஆ சரி பாட்டி. தாத்தா வருதா? தாத்தாவும் வராங்க. ஓகே சரி, ரெடியாவே என்ன? ஆ ஐயா, கேட்க மறந்துட்டோம். பாட்டி ஒரு நிமிஷம். என்னடா? பாட்டி, என்ன நைட்டு யார் இங்க கூப்பிட்டுட்டு வந்தா? நான் தான் அதை பத்தி பேச வேணாம்ல. ஆஹா, அதை பத்தி பேசல. என்னை யாரோ இங்க கூப்பிட்டு வந்தாங்க, அது ஞாபகம் இருக்கு. ஆனா யாருன்னே தெரியல பாட்டி, அதான் கேட்டேன். இந்த கோட் கூட அவங்களது தான் நினைக்கிறேன். இந்த கோட் கூட அவங்களது தான் நினைக்கிறேன். சொல்லுங்க பாட்டி. அது யாரும் இல்லைம்மா, அந்த வீரா இருக்கான்ல. வீராவா? ஆமாம், அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் நான் என்ன ஹார்ட் அட்டாக் நைட்டு கொண்டு போய் சேர்த்தானே நெஞ்சு வலியப்ப. ஆமாம், அவரா? ம் ஆமாம், அவனும் அந்த பார்ட்டிக்கு வந்திருந்தானா. அவனோட கோட்டு தான் அது. பாவம், யார் பெற்ற பிள்ளையோ நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஒரு உதவியாக செஞ்சுட்டு இருக்கு. சரிம்மா, நீ கிளம்பு, இதை பற்றியும் யோசிக்காது, சரியா? சரி பாட்டி. வீராவா என்னை காப்பாற்றினது நல்ல குட்டி தான் போல இருக்கு. எல்லையே காக்கிற இல்ல சாமியே, மக்கள் எல்லாத்தையும் நீ தான்ப்பா பாத்துக்கணும். சாமி முடிஞ்சதுங்களா? முடிஞ்சதுங்க ஐயா. அப்புறம் என்னப்பா, எல்லாரும் போய் தூக்குங்க. மாமா, நான் போலாமா? எல்லாரையும் சேர்த்து தான் சொன்னேன். தனியா யாரும் யார்கிட்ட கேட்க வேணாம். எல்லாம் இங்க கேட்டு நடக்கிற மாதிரியா இருக்கு. டேய், என்னென்ன நீயும் லேசுப்பட்ட ஆள் இல்லடா. சரி தூக்குங்கப்பா. தம்பி வா, ஒரு கை குடி. வரேன்னு. அப்பா, பார்க்க தானே தக்கையா இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா வெயிட்டு. ஆமாப்பா, தேக்கு மரம் பார்த்து பிடி. சரிங்கண்ணே. சரிங்கப்பா, ஊர் முழுக்க சுத்திட்டு வாங்க. ஆமா, எல்லாம் சரி. நெருப்பு பந்தம் பிடிக்கிறவன காணோம். யார் பிடிக்கிறா? எதுவும் காணோமே. ஐயா, அதை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த முக்குள்ள நிக்கிறான் பாருங்க ஒருத்தவன், நெருப்பு பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு. அதெல்லாம் ஆளு முன்னாடி போய் நின்னுடுச்சு. முன்னாடியே போய் நின்ட்டானுங்களா? எல்லாம் வில்லங்கமா தான் வருது நமக்கு. ஐயா, மோன் அடிக்கிறவனை அனுப்புங்க. கூ ஊத்துறவங்க எல்லாம் வருவாங்க. சரிப்பா.